தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு எதிராக ரெட் கார்டு தடை விதித்தது. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பாடலை எழுதி பாடிய நடிகர் சிம்புவை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக பாடல் பாடிய சிம்பு, அனிருத் போன்றவர்களை கண்டித்து திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாரு தெரியுமா, சிம்பு போடாத ஸ்டெப் தமிழ்நாட்டுக்கே பாத்துதான். ஹனி மணி மணி நோ ஹனி 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 மா மணி 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 நோ ஹனி 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 மா மணி மா மணி மா ஹனி மா ஹனி மா. சிம்புக்கு பல முகங்கள் உண்டு. 21 வயசுலயே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வியந்திருக்கேன். நான் இப்போ 21 வயசுல எப்படி அவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிற ஒரு சிம்பு, அதை நினைச்சாலும் புல் அரிக்குது எனக்கு. ஒரு மல்டி ஃபேசட்டடாகவும் அவ்வளோ டேலண்டாகவும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆளுங்களை பார்த்துருக்கேன். இஸ் கேப்பபிள் ஆஃப் எனிதிங். இஸ் கிவ் வாட் எவர் யூ வாண்ட், he'll do it. Dance, music, lyrics, action, camera, technique, உள்ள டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிந்த ஒரு நடிகர் சிம்பு. முன்ன பின்ன என்ன ஆனாலும் சரி, சிம்புவே நான் நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ரசிப்பேன் அப்படின்னு ஒரு கிரௌடு கூட்டுறது ரொம்ப கஷ்டம். அது தானா சேர்ந்த கூட்டம். சும்மானா இல்லை, சும்மானா ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கு. எனக்கு எழுதின அளவுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வேற எந்த ஹீரோக்கும் எழுதியிருக்க மாட்டாங்க. என்ன பார்க்கும் போதே இல்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஒரு லுக்கே இவனா பெரிய இவனா அப்படின்ற மாதிரி இருக்கும். இஸ் a born actor. அதுல வந்து எந்த ஒரு அதாவது வந்து அழுதுருக்கனான்னு கேட்காதீங்க. லைக் தேம்பி தேம்பி அழுகுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நான் இங்க ரொம்ப அடி வாங்கினேன். அதனாலதான் நான் வெயிட் போட்டேன். அதனாலதான் என்னால ஒழுங்கா ஷூட்டிங் போக முடியல. அதனாலதான் என்னால எதுவுமே என்னோட வாழ்க்கையில எதுவுமே என்னால சரியாவே பண்ண முடியல. கஷ்டத்துலயே எனக்கு ஒன்னே ஒன்றுதான் தோணுச்சு, இல்லடா நீ வந்துடுவ, வர முடியும் உன்னால. இல்லாம அவர் இறங்கினார் வச்சுக்கோங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. Tamil superstar Vijay's political entry is set to take place in 2024. That is 69வது படத்திற்கு பிறகு 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக முழு நேர அரசியலுக்கு செல்கிறார் விஜய். இந்நிலையில் கடைசி படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. இது பெரிய தலையோட சின்ன தலை.
ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். ஆனா இப்போ நான் பாக்குறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும். சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும்.